விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற 17வது ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் நேருக்கு நேர் மோத இருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசனை வெற்றிகரமா தொடங்கி இருக்காங்க சிஎஸ்கே. முதல் ஆட்டத்துல ஆர்சிபி கூட மோதின சிஎஸ்கே 6 விக்கெட் இழப்புக்கு ஆர்சிபியை ஜெயிச்சு இந்த ஐபிஎல் தொடரை வெற்றிகரமா தொடங்கி இருந்தாங்க. அதுல முதல்ல பேட்டிங் பண்ண ஆர்சிபி அணி 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் எடுத்தாங்க. 174 ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட களமிறங்கின சிஎஸ்கேல அதிகபட்சமா ரவீந்திராவும் சிவம் துபேவும் 30க்கு மேல ரன்கள் எடுத்திருந்தாங்க. மற்ற வீரர்கள் 30 ரன்களை தாண்டவே இல்லை. இருந்தாலும் 18.4 ஓவர்ல 176 ரன்கள் அடிச்சு சிஎஸ்கே தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸோட மோதி இருந்தாங்க. அதுல முதல்ல பேட்டிங் பண்ண சிஎஸ்கே 20 ஓவர் முடிவுல 208 ரன்கள் எடுத்திருந்தாங்க. கேப்டன் ருத்ராஜ், ரவீந்திரா, சிவம் துபே ஆகியோரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. அடுத்ததா களமிறங்கின குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவர்ல 148 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இதனால 2வது போட்டியிலையும் சிஎஸ்கே வெற்றி அடைஞ்சது. மறுபக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல விளையாடின 2 போட்டியிலுமே தோல்வியை தழுவியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணியோட முதல்ல போட்டியை தொடங்கின டெல்லி அணி முதல்ல பேட்டிங் பண்ணி 174 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்ததா களமிறங்கின பஞ்சாப் 19.2 ஓவர்ல 6 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 177 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இருந்த பேட்டர்ஸ் யாரும் 35 ரன்னை கூட எடுக்கலங்கிறது ரசிகர்களுக்கு மிக வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மோதின டெல்லி கேபிட்டல்ஸ் மறுபடியும் தோல்வியை தான் சந்திச்சுச்சு. அதுல முதல்ல பேட்டிங் பண்ண ராஜஸ்தான் அணி 20 ஓவர் முடிவுல 185 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்ததா பேட்டிங் பண்ண டெல்லி அணி 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் தான் எடுத்தாங்க. இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோத இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த 2 அணியும் கிட்டத்தட்ட 29 தடவை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அதுல 19 தடவை சிஎஸ்கேவும் 10 தடவை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், சிஎஸ்கே ஹேட்ரிக் வெற்றியை அடையுமா இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணுமா பொறுத்திருந்து பார்ப்போம்.